மாயா கதைகள் மாயா கட்டைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் எலிசா. எனக்கு வயது. அன்று நான் மொட்டை மாடியில் அமர்ந்து மொபைலில் வீடியோ பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று எனது மொபைல் ஒலித்தது. திரையை பார்த்தபோது அது ஒரு அறிமுகம் இல்லாத எண். ஒருவேளை ஸ்பேம் கால் போன்று இருக்கலாமோ என்று எண்ணினேன். ஆனால் நான் அந்த அழைப்பை ஏற்றேன். நான் யார் என்று கேட்பதற்கு முன்பே ஒரு கண்ணீர் குரல் மறுமுனையிலிருந்து எதிரொலித்தது. உனக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் உன் வீட்டிற்குள் கொஞ்சம் கவனி. முக்கியமாக உன் அக்கா மீது கவனம் செலுத்து என்று கூறிவிட்டு அழைப்போ துண்டிக்கப்பட்டது. இதை கேட்டு நான் திகைத்து போனேன். திடீரென்று யாரோ அழைத்து இப்படி பேசியது எனக்கு புரியவில்லை. நான் மீண்டும் அதே எண்ணிற்கு அழைத்தேன். ஆனால் அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. ஒருவேளை இந்த போன் அழைப்பை செய்ய வைத்தது என் அக்காவோ என்று எனக்கு தோன்றியது. நான் உடனடியாக எழுந்து அக்காவின் அறைக்குள் சென்றேன். அவள் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். எனவே அவள் இல்லை என எண்ணி நான் திரும்பவும் மாடிக்கு வந்தேன். யாரோ என்னுடன் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து நான் அமைதியானேன். என் அப்பாவுக்கு வயது. நானும் அப்பாவும் என் அத்தை மகள் சீலாவும் ஒரே வீட்டில்தான் வசித்து வந்தோம். என் அத்தையும் மாமாவும் இறந்துவிட்டதால் சீலா எங்களுடன் வந்துவிட்டாள். அவளை நான் அக்கா என்றுதான் கூப்பிடுவேன். என் அம்மாவும் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். சீலா அக்கா வந்த பிறகுதான் வீட்டில் கொஞ்சம் கலகலப்போ ஏற்பட்டது. அவள் எங்களுடன் தங்கி 5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவள் என்னை ஒரு தாயே போல பார்த்து கொண்டாள். அவளுக்கு இப்போது வயது ஆகிவிட்டது. அப்பா அவளுக்கு ஒரு நல்லவரன் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பாவின் செயல் விசித்திரமாக இருந்தது. நான் அக்காவின் திருமணத்தைப் பற்றி பேசும்போதெல்லாம் இப்போது ஒன்றும் அவசரமில்லை. வீட்டிற்கு ஒரு பெண்ணின் உதவி தேவைப்படுகிறது. அவள் சென்றுவிட்டால் நமக்கு சிரமமாக இருக்கும் என்று கூறி தவிர்த்து விடுவார். கடந்த சில நாட்களாகவே நான் அக்காவை கவனித்திருக்கிறேன். ஏன் அக்கா இப்படி இழைத்துவிட்டாய் என்று. அதற்கு அவள் உடல் மிகவும் பருமனாக இருந்தால் திருமணம் கேட்க கூடாது, அதனால்தான் டயட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி சமாளித்தாள். ஆனால் அவள் அவ்வளவு பருமனாக இல்லை. இருந்தாலும் ஏதோ டயட்டில் இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் இன்று வந்த அந்த போன்கால் அவளுடைய உடல் இழைப்பு. சில சமயம் இரவில் அவள் அறைக்குள் கேட்கும் விசித்திரமான சத்தங்கள் என அனைத்தையும் என் மனம் முடிச்சு போடத் தொடங்கியது. அன்று ஒருநாள் அப்பா அக்காவின் திருமணத்திற்கான பேச்சே புறக்கணித்த பொழுது நான் கோபமடைந்து அப்பாவை நோக்கி சத்தமிட்டேன். இது என்ன பேச்சு அப்பா? நம் சுயநலத்திற்காக ஒருவரின் வாழ்க்கையை ஏன் கெடுக்க வேண்டும்? அக்காவுக்கு வரன் பாருங்கள், அவளும் ஒரு குடும்பத்தை உருவாக்கட்டும் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அப்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவான குரலில் கூறினார், என் கண்ணே, திருமணம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. இப்போது என்னுடைய பிசினஸ் நிலை சரியில்லை. வெளியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் லோன், டாக்ஸ், கமிட்மெண்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இப்போது சீலா திருமணத்தைப் பற்றி பேசாதேயோ. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா என் படிப்பிற்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய தொகை செலவு செய்யவில்லை. வீட்டிலும் எல்லா வசதிகளும் இருந்தன. பிறகு ஏன் இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை. தற்போதைக்கு அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்தேன். சுமார் 3 மணி நேரம் கழித்து அக்கா விழித்தாள். என்னை பார்த்து, எலிசா, சாப்பிடுகிறாயா? நான் உனக்கு சாப்பாடு தரட்டுமா என்று கேட்டாள். அவள் அவ்வளவு பாசத்துடன் பேசியது எனக்கு ஒருவிதமான தவிப்பை ஏற்படுத்தியது. அக்காவின் உடல் இழைப்பதைப் பற்றி யோசித்து அவளுக்கு ஏதேனும் ஒரு வியாதியாக இருக்குமோ என்று நான் எண்ணினேன். ஆனால் அந்த போன் அழைப்பு என்னை வேறுவிதமாக சிந்திக்க வைத்தது. ஏதோ தவறு நடப்பதாகவும் அந்த தவறு அக்காவின் பக்கத்தில் இருந்துதான் நடப்பதாகவும் எனக்கு தோன்றியதிரவு மணி அளவில் அப்பா வீடு திரும்பினார். அவர் காலை மணிக்கு செல்வார். இரவு மணிக்குதான் வீடு திரும்புவார். நான் உடனே எழுந்து அப்பாவை கட்டிக்கொண்டேன்.
அவர் என்னை அணைத்தபடி சோபாவில் அமர்ந்தார். தனது பையை வைத்துவிட்டு சீலாவிடம் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று குரல் கொடுத்தார். நான் தண்ணீர் எடுக்கச் சென்றபோது அவர் என் கையை பிடித்து அமர வைத்துவிட்டு, தேவையில்லை என் எலிசா தங்கம், நீ என் பக்கத்தில் உட்கார். சீலா, நீ போய் தண்ணீர் கொண்டு வா என்றார். இன்று நாள் முழுவதும் என்ன செய்தாய், கல்லூரிக்கு சென்றாயா என்று அன்றாட கதைகளைக் கேட்கத் தொடங்கினார். இது வழக்கம்தான். ஆனால் இன்று எனக்கு ஒருவிதமான அமைதியின்மை ஏற்பட்டது. வீட்டுக்குள் ஏதோ மிக மோசமான ஒன்று நடப்பது போல தோன்றியது. பிறகு நான் என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் காலையில் நானும் அப்பாவும் சோபாவில் அமர்ந்திருந்தோம். நான் அக்காவையும் அப்பாவையும் மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து அக்கா வெளியே வந்தாள். அப்பாவிடம் சூடான தேநீரை கொடுத்துவிட்டு பயந்த குரலில், எனக்கு உங்களிடம் ஒரு அனுமதி வேண்டும் என்றாள். அப்பா தலையை அசைத்து பார்த்தார். அக்கா கூறினாள், நாளை என் தோழியின் திருமணம். நான் அங்கு செல்ல விரும்புகிறேன் டோட், நான் போகலாமா என்றாள். அவள் மேற்கொண்டு பேசுவதற்குள், அப்பா வீணான வேலைகளை செய்வதே தவிர்க்கச் சொன்னேன். வீட்டை பராமரிப்பதுதான் உன் வேலை. யாருடைய திருமணத்திற்கும் நீ செல்ல தேவையில்லை என்று கூறிவிட்டு எழுந்தார். நான் உடனே குறுக்கிட்டு, ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள், அக்காவை செல்லவிடுங்கள். அது அவருடைய தோழி, பல நாட்களாக வீட்டுக்கு வந்து அழைத்திருக்கிறார் டோட், நீங்கள் சொன்னால் நானும் கூட செல்கிறேன் என்றேன். அப்பா உடனே, இல்லை, தேவையில்லை. நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து. ஏன் நீ இன்னும் கல்லூரிக்கு போகாமல் இருக்கிறாய்? நேரமாகிவிட்டது, கிளம்பு என்றார். நான் சரி என்று சொல்லிவிட்டு கல்லூரிக்கு தயாரானேன். நீ உன் அறைக்கு செல் என்று அக்காவிடம் சொன்னார். இதைக் கேட்டதும் அக்காவின் முகம் வெளுத்து போனது. அப்பாவின் முதுகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தூதப்பா அந்த இடத்தை விட்டு சென்றதும் நான் அவரது கையை பிடித்து, என்ன ஆச்சு அக்கா, நீங்கள் நலமா என்று கேட்டேன். அவள் உடனே சுயநினைவுக்கு வந்து ஆம் என்று தலை அசைத்துவிட்டு அறைக்கு சென்றாள். நான் கல்லூரிக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினேன். ஆனால் பாதி வழியில் எனக்கு ஏனோ மனம் கேட்கவில்லை. எனவே திரும்பவும் நான் வீட்டிற்கு வந்தேன். கதவு உட்புறத்திலிருந்து தார்பால் போடப்பட்டிருந்தது டோட். நான் வீட்டுக்கு வெளியே ஜன்னல் அருகில் வந்து நின்றபோது அக்காவுடைய அலறல் சத்தம் கேட்டது. எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது டோட். நான் பதறிப்போய் கதவை தட்டினேன். சிறிது நேரம் கழித்து அப்பா கதவை திறந்தார். ஏன் கல்லூரிக்கு போகவில்லையா என்று கேட்டார். இல்லை அப்பா, எனக்கு தலைவலி. அதான் மதியம் வரை வெடுப்பு எடுத்துவிட்டு வந்தேன் என்றேன். சரி, போய் ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அப்பா டிவியே போட்டார். நான் அறைக்குள் ஓடினேன். அங்கே அக்கா ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்து கொண்டாள். நான் அவள் அருகில் அமர்ந்து என்ன ஆனது என்று கேட்டு அவன் கையை அழுத்தினேன். டோட் அக்கா, என்னை ஒரு குதிராக பார்த்தபடி ஒன்றுமில்லை என்றாள். நான் திகைத்துப் போய் தரையிலேயே அமர்ந்திருந்தேன். டோட், அப்பா அக்காவை அடிக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் விஷயமா? எனக்கு எதுவும் புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அக்கா அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவள் கையில் கட்டுப்போடப்பட்டிருந்தது. டோட், அவள் தலை குனிந்தபடி மேசையில் உணவு பரிமாறினாள். அப்பாவும் வந்து அமர்ந்தார். அவரது முகம் பாரியைப் போல கடுமையாக இருந்தது. நான் ஏதேனும் கேட்டால் அவர் பதில் சொல்லவில்லை. டோட், நீங்கள் அக்காவை அடித்தீர்களா? அவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்க நினைத்தேன். ஆனால் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தேன். அக்கா அப்பாவுக்கு பரிமாறும்போது அவள் கைகள் நடுங்குவதை நான் கவனித்தேன். டோட், அந்த மர்மமான போன் அழைப்பினால் நான் இவை அனைத்தையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினேன். டோட், சாப்பிட்ட பிறகு அக்கா பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். தூதப்பா அறைக்கு செல்லும்போது நான் அவரை அழைத்தேன். அப்பா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவர் என்னை அருகில் அழைத்தார். டோட், நான் அவரிடம் அக்காவுக்கு வயது ஆகிவிட்டது. டோட், சரியான நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் அது தப்பாகிவிடும். டோட், இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை. ஒரு பெண்ணிடம் இப்படி பாகுபாடு காட்டினால் கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார். அத்தை மாமா இருந்தால் என்ன நினைத்திருப்பார்கள்? வீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரை திருமணம் செய்யாமல் வைத்திருப்பது தவறு என்றேன்.
நான் மேலும் பேசுவதற்குள் அப்பா இடைமறித்து, மகளே, அவள் உன்னிடம் சொல்லி திருமண ஏற்பாடு செய்யச் சொன்னாளோ? பெரியவர்களின் முடிவில் நீ தலையிடுவதே நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு எப்போது சரி என்று தோன்றுகிறதோ அப்போது திருமணம் செய்து வைப்பேன். இப்போது என்னிடம் பணமும் இல்லை, நல்ல வரனும் இல்லை. அதனால் அமைதியாக இரு என்று கராராக சொல்லிவிட்டார். நான் அமைதியாக என் அறைக்கு வந்தேன். அக்கா புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் கையை பிடித்து, அக்கா, ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? அப்பாவிடம் பணமில்லை என்று சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு யாரையாவது பிடித்திருந்தால் சொல்லுங்கள், நாம் பேசலாம் என்றேன். அவள் உடனே கையே உதறிவிட்டு, அதை பற்றி இப்போது பேச வேண்டாம், எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கூறி படுத்துக்கொண்டாள். சில மணி நேரம் கழித்து நான் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு சென்றேன். அதை பற்றி யோசித்தாலே தலைவலி வருகிறது என்று எண்ணி அன்று இரவு எதையும் நினைக்காமல் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் அதிகாலையில் விழித்தபோது அக்கா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் கல்லூரிக்கு தயாரானேன். இன்று எனக்கு முக்கியமான பரீட்சை இருந்தது. வழக்கம் போல என் தோழியுடன் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றேன். அப்போது திடீரெனே யாரோ என் பெயரைச் சொல்லி அழைப்பது கேட்டது. திரும்பி பார்த்தபோது பேருந்து வந்துவிட்டது. ஆனால் அங்கே மாஸ்க் அணிந்த ஒரு மனிதன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். என் தோழி பேருந்தில் ஏறிவிட்டதால் என்னால் நிற்க முடியவில்லை. அந்த அறிமுகம் இல்லாத நபர் என்னை எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கல்லூரிக்கு சென்றும் என் மனம் அந்த மனிதரைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது. என் தோழி கேட்டபோதும் என்னால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. கல்லூரி முடிந்து வெளியே வந்தபோது காலையில் பார்த்த அதே நபர் அங்கே நின்றிருந்தார். அவர் எனக்காகத்தான் காத்திருந்தார் என்று தோன்றியது. ஆனால் என் தோழி உடன் இருந்ததால் நான் அவரிடம் பேசவில்லை. அவர் எங்கள் பின்னாலேயே வந்தார். நான் பயத்தில் தோழியின் கையை எரிக பற்றிக்கொண்டு பேருந்தில் ஏறினேன். அவர் பேருந்து வரை வந்தார். ஆனால் உள்ளே ஏறவில்லை. வீட்டிற்கு வந்தபோது நான் மிகவும் பயந்திருந்தேன். அந்த போன்கால், அக்காவின் அலறல் சத்தம், பிறகு அந்த முகமூடி மனிதன் என இவை அனைத்தும் என்னை அச்சுறுத்தின. நான் வீட்டுக்குள் நுழைந்ததும் அக்கா சொன்னாள், எலிசா, சீக்கிரம் உடை மாற்று. உன் அப்பா உன்னை ஒரு பார்ட்டிக்கு அழைத்துச் செல்வதாக சொன்னார். அப்பா ஒரு தொழிலதிபர் என்பதால் அடிக்கடி பார்ட்டிகளுக்கு செல்வது வழக்கம். சில சமயம் என்னையும் சில சமயம் அக்காவையும் அழைத்துச் செல்வார். பார்ட்டியில் அப்பா என்னை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது அவர் என்னை ஏதேனும் பெரிய வேலையில் இருப்பவருக்கு மனம் முடிக்க விரும்புவது தெரிந்தது. நான் அவரிடம், உங்களுக்கு ஒரு மகள் அல்ல, 2 மகள்கள் இருக்கிறார்கள். அக்காவிற்கும் ஒரு நல்லவரனாக பாருங்கள் என்று சொல்லும்போதெல்லாம் அவர் அமைதியாகிவிடுவார். அக்கா அவ்வளவு நல்லவள், அவள் ஏன் அப்பாவை பார்த்து நடுங்குகிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. பார்ட்டியில் முகமூடி அணிந்த நபர் போலவே ஒருவர் வந்திருந்தார். அவரது கண்களை வைத்து நான் அடையாளம் கண்டுகொண்டேன். ஒருவேளை அந்த நபர் என்னை விரும்புகிறாரோ என்ற எண்ணம் எனக்குள் வந்து ஒரு சிறிய புன்னகதியை ஏற்படுத்தியது. பார்ட்டி முடிந்து வீடு திரும்பிய போது என் மனதில் அவரே இருந்தார். நான் வீட்டிற்கு வந்தபோது அக்கா தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். அக்காவின் மொபைல் ஒலித்தது. நான் எடுத்து பார்த்தபோது அந்த நேரத்தில் அப்பா அக்காவை அழைக்கிறார். நான் அழைப்பை ஏற்றேன். அப்பா உடனே என் அறைக்கு வா என்றார். நான் என்ன அப்பா, அக்கா தூங்குகிறாள் என்றேன். என் குரலை கேட்டதும் அவருக்கு பேச்சு வரவில்லை. எல்லாம் சரிதானா அப்பா, வேண்டுமானால் நான் வரட்டுமா என்றேன். அவர், இல்லை, நீ தூங்கு, அக்காவிடம் வேலை இருந்தது, காலையில் பேசலாம் என்று போனை வைத்தார். அப்பாவின் இந்த செயலால் எனக்கு சந்தேகம் அதிகரித்ததையும் அக்கா அடிக்கடி இரவில் தன் அறைக்குள் இருக்க மாட்டாள் என்ற நினைப்பு வந்ததும் நான் தலையை குனிந்தேன். இல்லை, அப்பா அப்படி எதுவும் செய்ய மாட்டார் என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். மறுநாள் காலையில் அக்கா கவலையுடன் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் கல்லூரிக்கு நேரமாகிவிட்டதால் பயத்துடன் கிளம்பினேன். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து சீலா அக்காவின் அலறல் சத்தம் கேட்டது போல இருந்தது. அருகில் சென்று பார்த்தபோது
அங்கு அப்படி எதுவும் இல்லை. பின்பு நான் வெளியே வந்து பேருந்து நிலையத்தில் பார்த்தபோது மீண்டும் அதே நபர் இருந்தார். ஆனால் இன்று என் தோழி இல்லை. அதனால் நான் தைரியமாக அவரிடம் சென்று, ஏன் என்னை பாலோ செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உன் வீட்டைக் கவனி. யாருக்கு தீங்கு நடக்கிறது என்று பார், அதுதான் உனக்கு நல்லது. அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று காரணம் யாரேனும் சொன்னால் நிச்சயமாக அது போய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சமீப காலத்தில் எந்த மருத்துவமனைக்கும் அவள் போகவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அதை மறைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். என்று நான் கல்லூரிக்கு செல்லவில்லை, வீட்டிற்கு திரும்பினேன். அப்பா ஏதாவது தவறு செய்கிறாரா என்ற பயம் எனக்குள் இருந்தது. அக்கா அப்பாவை பார்த்தால் நடுங்குவது, இரவு நேர அழைப்புக்கள், அறையில் வரும் அலறல் சத்தம் எல்லாம் ஏதோ ஒரு கொடூரமான உண்மையை மறைப்பது போல் இருந்தது. அப்போது அப்பா வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது கதவு திறந்திருந்தது. அப்பாவின் அறை கதவை நான் ஓடிச் சென்று திறந்தேன். அப்போது அக்கா அறை மயக்கத்தில் இருந்தாள். நான் அருகில் சென்று அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை எழுப்ப முயன்றேன். அவள் எழவில்லை. கடந்த சில வாரங்களாகவே சீலா அக்கா மிகவும் சோர்ந்து காணப்பட்டார். அடிக்கடி மயக்கம் போடுவாள். அந்த போன்கால் மற்றும் அக்காவின் இந்த மாற்றங்கள் என்னை குழப்பிக் கொண்டிருந்தன. அப்போது அப்பா வெளியே இருந்து வந்தார். நான் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தார். நீ கல்லூரிக்கு போகாமல் இங்கே என்ன செய்கிறாய் என்றார். நான் விடுப்பு எடுத்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அப்பாவிடம் கோபமாக கேட்டேன், இங்கே என்ன நினைக்கிறது? அவர் புரியாத ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த முகமூடி மனிதர் சொன்னபடியே ஒரு பொய்யான காரணம் சொன்னார். அக்காவுக்கு தீராத நோயான கேன்சர் இருப்பதாக கூறினார். ஆனால் அவளுக்கு சில நாட்களாக மயக்கம் வருகிறது. உடல் இழைத்தது தெரிகிறது. அக்கா உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் என்னிடம் ஏன் அதை மறைக்க வேண்டும்? நான் சீலாவுக்கு ஒருவரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லும்போதெல்லாம் அப்பா எரிச்சல் அடைவார். இப்பொழுதே அவளுக்கு என்ன அவசரம்? இந்த வீட்டை பார்த்துக்கொள்ள ஒரு பெண் தேவை. அவள் உடல்நிலை வேறு சரியில்லை. இந்த நிலையில் அவளை கட்டிக் கொடுத்து ஒருவன் வீட்டில் கஷ்டப்பட வைக்க வேண்டுமா என்று கூறி தவிர்த்து விடுவார். ஆனால் முன்பெல்லாம் நன்றாக இருந்த என் அக்கா சீலாவுக்கு திடீரென எப்படி நிலைமை இவ்வளவு மோசமானது? கேன்சர் என்று சொல்வதை கூட என்னால் நம்ப முடியவில்லை. அப்போது நான் கோபமாக, அப்பா, இது என்ன சுயநலம்? அவள் இளமை காலத்தே இப்படி நோயாளியாகவே கழிக்க வேண்டுமா? ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி அவளை குணப்படுத்தி திருமணம் செய்து வைப்போம் என்று கத்தினேன். அப்பா மெதுவான குரலில், எலிசா, உனக்கு விவரம் தெரியாது. அவளுக்கு இருப்பது குணப்படுத்த முடியாத ஒரு இரத்த நோய். இதற்கு பல லட்சங்கள் செலவாகும். நம்மிடம் அவ்வளவு பணமில்லை. அவளை எப்படியாவது காப்பாற்ற நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களிடம் சொத்து சுகங்களுக்கு குறைவில்லை. பிறகு ஏன் அப்பா இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை. இதை பற்றி நீ இனிமேல் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே கிளம்பினார். நான் வெளியே எட்டி பார்த்தேன். அவர் தனது வண்டியில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். என் அப்பா சிகரெட் பிடிப்பாரா? அதுவும் எனக்கு புதிதாக இருந்தது. நேரம் கடந்தது. சீலா அக்கா விழித்தால் அவளது கண்கள் குழி விழுந்து முகம் வெளுத்து போயிருந்தது. எலிசா, சாப்பிடுகிறாயா? நான் உனக்கு சாப்பாடு தரட்டுமா என்று தட்டுத்தடுமாறி எழுந்து வந்தாள். அந்த நிலையிலும் அவள் காட்டிய பாசம் என் நெஞ்சை உலுக்கியது. அக்கா, உங்களுக்கு என்ன ஆனது? ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று அப்பா சொல்கிறார். என்னதான் நடக்கிறது இந்த வீட்டில் என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முகத்தை திருப்பியவாறு வெளியே சென்றாள். நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி கேட்டேன். ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை. இரவு மணி அளவில் அப்பா வீட்டிற்கு வந்தார். அவர் வந்ததும் நான் ஓடிச் சென்று அப்பாவை கட்டிக்கொண்டேன். அவர் என் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்துக் கொண்டார். ஆனால் அவர் சீலாவை ஏறிட்டும் பார்க் கவில்லை. சீலா, உனக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அறைக்கு வா என்று அப்பா அதிகாரமாக கூப்பிட்டார். சீலா ஒருவிதமான நடுக்கத்துடன் அவர் பின்னால் சென்றாள். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை.
அந்த மர்மமான போன் அழைப்போ என் காதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. திடீரென அப்பாவின் அறையிலிருந்து சீலாவின் மெல்லிய முனல் சத்தம் கேட்டது. நான் பதறிப்போய் ஓடினேன். கதவு லேசாக திறந்திருந்தது. டோட் அறைக்குள் ஒரு விசித்திரமான மருந்து நாற்றம் வீசியது. மேசை திராயர் ஓரளவு திறந்திருந்தது. உள்ளே ஓசிகள் மற்றும் பல சிறிய மருந்துகள் இருந்தன. சீலா கட்டிலில் அரைமயக்கத்தில் புரண்டு கொண்டிருந்தாள். டோட் அவள் விரல்கள் மெத்தியை பற்றி கிழித்துக் கொண்டிருந்தன. உதடுகள் நடுங்கின. அப்பா கையில் சிரஞ்சை வைத்துக்கொண்டு அக்காவின் கே நரம்பில் மெதுவாக ஊசியை செலுத்தினார். டோட் அவள் கையில் ஏற்கனவே பல ஊசித் தழும்புகள் இருந்தன. என் அப்பா ஒன்றும் மருத்துவர் இல்லே. அவருக்கு ஊசி போடத் தெரியும் என்பதே எனக்கு தெரியாது. பிறகு ஏன் இதே செய்கிறார்? அப்பா வெளியே வந்தபோது நான் கேட்டேன், அப்பா, ஏன் அக்கா தினமும் இப்படி அலறுகிறாள்? அவளுக்கு என்ன ஊசி போடுகிறீர்கள் என்றேன். டோட் அப்பா என்னை கடுமையாக பார்த்து, பெரியவர்கள் விஷயத்தில் தலையிடாதே, இது அவளுக்கான உயிர்காக்கும் மருந்து, நீயோன் அறைக்குச் செல் என்றார். டோட் சீலாவின் கண்கள் ஏதோ சொல்ல துடைத்தன. டோட் ஆனால் அவளால் பேச முடியவில்லை. மறுநாள் காலை நான் கல்லூரிக்கு கிளம்பினேன். டோட் பேருந்து நிறுத்தத்தில் அந்த முகமூடி அணிந்த நபர் என்னை வழிமறித்தார். நான் பயந்து பின்வாங்கினேன். டோட் அவர் என் பெயரைச் சொல்லி அழைத்தார். எலிசா, உன் அக்கா சீலாவை காப்பாற்று. உன் அப்பா அவளுக்கு மருந்து கொடுக்கவில்லை, விஷம் கொடுக்கிறார் என்று கூறிவிட்டு அந்த நபர் கூட்டத்தில் மறைந்தார். இதைக் கேட்டு என் உலகம் சுழந்தது. அன்று முழுவதும் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. டோட் மாலை வீட்டுக்கு வந்தபோது நானும் அக்காவும் மட்டும் வீட்டில் இருந்தோம். டோட் அக்கா தனது அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். நான் நள்ளிரவு 1 மணிக்கு ரகசியமாக அப்பாவின் அறைக்குள் சென்றேன். நள்ளிரவு 1 மணிக்கு அப்பா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் நான் சத்தமில்லாமல் அவர் அறைக்குள் நுழைந்தேன். டோட் இதயம் வேகமாக துடித்தது. நடுக்கத்துடன் அந்த மேசை திராயரை திறந்தேன். அங்கே இருந்த அனைத்து மருந்து குப்பிகளையும் எனது மொபைலில் புகைப்படமாக எடுத்தேன். சில மருந்து சீட்டுகளையும் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு ஓடி வந்தேன். அந்த மருந்துகளைப் பற்றி இணையத்தில் ஒவ்வொன்றாக தேடியபோது என் இரத்தமே உறைந்து போனது. அவை சாதாரண மருந்துகள் அல்ல. அவை ஒருவரின் நரம்பு மண்டலத்தை மெல்ல மெல்ல சிதைக்கும் ஸ்லோ பாய்ச்சன் மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஊசிகள். அப்படி என்றால் அப்பா அக்காவுக்கு விஷம் கொடுக்கிறாரா? எதற்காக அவர் அவளைக் கொல்ல முயல வேண்டும்? அக்கா ஏன் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும்? அந்த கேள்விகள் என்னை குடைந்தெடுக்க நான் அக்கா சீலாவின் அறைக்கு சென்றேன். அவள் அறை மயக்கத்தில் இருந்தாள். நான் அவளை உலுக்கி எழுப்பி அவள் காலில் விழுந்து கெஞ்சினேன். அக்கா, அப்பா உங்களுக்கு கொடுப்பது மருந்து இல்லை, விஷம். இதோ பாருங்கள் என்று என் மொபைலை காட்டினேன். எதற்காக இப்படி செய்கிறார்? உண்மையே சொல்லுங்கள் அக்கா, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கதறினேன். அக்கா விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். அவரது நடுக்கம் அதிகரித்தது. அவள் சொன்ன விஷயங்கள் என்னை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. எலிசா, இந்த ஊசி போடும் விஷயம் கடந்த சில வாரங்களாகத்தான் நடக்கிறது டோட். ஆனால் அதற்கு முன்பே நான் உடல் மெலிந்து பலவீனமாக தொடங்கினேன். டோட் அப்பா எதற்காக எதை செய்கிறார் என்று கேட்டபோது அவர் என்னை மிரட்டினார். உனக்கு நோய் என்று யாரிடமாவது சொன்னால் உன்னை கொல்வது மட்டுமல்லாமல் எலிசாவையும் உயிரோடு விடமாட்டேன் என்று எச்சரித்தார். டோட் அக்கா மேலும் சொன்னால் அப்பா எதற்காக இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது டோட். ஆனால் அவர் ஒருமுறை போனில் பேசும்போது சொத்து மற்றும் வாரிசு சான்றிதழ் பற்றி பேசுவதை கேட்டேன். என் அப்பா அம்மா விட்டுச் சென்ற சொத்துக்கள் என் பெயரில் இருக்கின்றன. நான் இறந்தால் மட்டுமே அந்த சொத்துக்கள் அவருக்கு வந்து சேரும் என்பதால் அவர் என்னை கொல்ல துணிந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். டோட் அப்பாவின் கொடூரமான சுயரூபம் இப்போது முழுமையாக தெரிந்தது. அக்காவுக்காகவும் எனக்காகவும் நான் இப்போது ஏதேனும் செய்தே ஆகஸ்ட் வேண்டும். ஆனால் அந்த முகமூடி மனிதன் யார்? அவன் ஏன் எங்களை எச்சரிக்கிறான்? அக்காவின் பேச்சைக் கேட்ட பிறகு என் மனதில் இருந்த பயம் மறைந்து ஆவேசம் பிறந்தது. மறுநாள் காலை நான் கல்லூரிக்கு செல்வது போல நினைத்துவிட்டு அந்த முகமூடி மனிதனை சந்திக்கச் சென்றேன். டோட் அவர் இன்று முகமூடியை கழற்றிவிட்டு எனக்காக காத்திருந்தார். அவர் சொன்னார், எலிசா, என் பெயர் அர்ஜுன். நான் ஒரு தனியார் துப்பறியும் அதிகாரி.
உனப்பாவின் சட்ட விரோத செயல்களைப் பற்றி ஆதாரங்களைத் தேடிக் கொண்டிருக்கிறேன். இன்று இரவுதான் அதற்கு சரியான நேரம். அர்ஜுன் கொடுத்த திட்டத்தின்படி நான் வீட்டிற்கு திரும்பி ஒரு ரகசிய கேமராவை அப்பாவின் அறையில் பொருத்தினேன். அன்று இரவு அப்பா அக்காவுக்கு அந்த விஷ ஊசியை செலுத்த முற்பட்டபோது நான் திடீரென அறைக்குள் நுழைந்தேன். நிறுத்துங்கள் அப்பா என்று கத்தினேன். அப்பா அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்ன செய்கிறாய் எலிசா, வெளியே போ என்று அதிகாரம் செய்தார். நீங்கள் செய்வது மருந்து இல்லை, விஷம் என்று எனக்கு தெரியும். அக்காவின் சொத்துக்காக அவரை தீர்த்து கட்ட நினைக்கிறீர்கள் அல்லவா என்று நான் ஆவேசமாக கேட்டேன். அப்பா கோபத்தில் என்னை அடிக்க கையை ஓங்கியபோது அர்ஜுன் போலீசாருடன் உள்ளே நுழைந்தார். எல்லாவற்றையும் நாங்கள் வீடியோ எடுத்துவிட்டோம் என்று அர்ஜுன் ஆதாரத்தை காட்டினார். அப்பா கைவிலங்கினப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார். அக்கா சீலா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில வார சிகிச்சைக்குப் பிறகு அவளது உடலில் இருந்த விஷம் நீக்கப்பட்டு அவள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினாள். அந்த முகமூடி மனிதன் அர்ஜுன் உண்மையில் சீலாவின் பெற்றோருக்கு நெருக்கமானவர் என்பதும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி தேடி வந்தவர் என்பதும் எங்களுக்கு தெரிந்தது. அப்பா சிறைக்கு சென்றார். ஆனால் அக்கா இப்போது பாதுகாப்பாக இருந்தாள். எலிசா, நீ மட்டும் இல்லை என்றால் நான் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்று அக்கா கண்ணீருடன் என்னை கட்டிக்கொண்டாள். தீமை அழிந்து எங்கள் வீட்டில் மீண்டும் நிம்மதி பிறந்தது. மாயா கதைகள் மாயா கடகல் சேனலின் என்ற விறுவிறுப்பான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம்.